அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல் குரானின் தமிழாக்கத்திலிருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 அல் மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 27-31. நபியே, இனி அவர்களுக்கு ஆதாமுடைய 2 மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக. அவர்கள் இருவரும் குர்பானி கொடுக்கும்போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாமானவர் திண்ணமாக நான் உன்னை கொண்டு விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாமானவர் கூறினார், இறை அச்சமுடையவரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வசனம் 28. நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன். நான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அஞ்சுகிறேன். வசனம் 29. என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்து கொண்டு நீ நரகவாசியாகி விடுவதை நான் விரும்புகிறேன். இதுதான் அக்கிரமக்காரர்களின் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும். வசனம் 30. இறுதியில் தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது. அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான். வசனம் 31. பிறகு அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோன்றிட்டு அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுண்ட அவன், அந்தோ என் துயரமே, இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே. அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என்று புலம்பினான். பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான். அஸ்ஸலாமு அலைக்கும்.